பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்காக 7 ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அந்த 7 ரெக்வெஸ்ட் எங்கே சொன்னாங்க, எப்போ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் பிஎம் மித்ரா பார்க் அப்படிங்கிற மெகா டெக்ஸ்டைல் பார்க் ஓப்பன் பண்ணுற செர்மனியில் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சிஎம் ஆஃப் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி சார் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் இதே மாதிரி ரெக்வெஸ்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் நமக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க. அப்போ தான் லாக்டவுன் விழுந்தது. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரீவியஸாக இருந்தவங்க சிதம்பரம் அவர்கள் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சார் பீரியடில் அவங்க ஒரு 7 அவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அது ரிலேட்டட் டு வாட்னா எக்கனாமிக்கல் கிரிசிஸ்னால அந்த ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டாலருக்கு எதிரான நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு சரிகிறதுனால. இப்போது பிஎம் மோடி கொடுத்த 7 ரெக்வெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் என்னென்னா, ரெடியூஸ் நான் எசென்ஷியல் ஃபியூவல் கன்சப்ஷன். அதிகமான ஃபியூவல் தேவைகளை குறைச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், கேஸ் ரிலேட்டடாக இது பண்ணிட்டு எக்கனாமிக்கல் இம்பேக்ட் ஆன் குளோபல் ஃபியூவல் கிரிசிஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் இது அப்படின்னா, நம்ம நாட்டிலேருந்து நம்ம அரேபியன் கண்ட்ரீஸ் தான் நம்பி இருக்கோம். ஃபியூவலை இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இப்போது அரப் கண்ட்ரீஸில் என்னென்ன இஷ்யூஸ் நடக்குது, வார் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஃபியூவலை சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம ஃப்யூச்சரை சேவ் பண்ணிக்குவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட். ரெடியூஸ் நான் எசென்ஷியல் ஃபியூவல் கன்சப்ஷன். தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டை நம்ம குறைச்சிக்கணும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். பெட்ரோல், டீசல், கேஸ் ரிலேட்டட் எதுவாக வேணால் இருக்கலாம். செகண்டாக கொடுத்துருக்க ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமை மறுபடியும் WFHன்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமை என்கரேஜ் பண்ணுங்கள். இதன் மூலியமாக நம்ம விர்ச்சுவலாகவே எல்லா மீட்டிங்ஸ் அண்ட் கான்டாக்ட் ரிலேட்டட் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். இதனால் என்ன குறையும் அப்படின்னா, நம்மளோட டைமும் சேவ் ஆகும், ஃபியூவலும் சேவ் ஆகும், லோ கார்பன் எமிஷனாக இருக்கும். இதன் மூலியமாக கூட நம்ம ஃபியூவலை சேவ் பண்ணலாம். ஏன்னா வேலைக்கு அப்படிங்கிற ஒரு தேவைக்குங்கிற மூவ் ஆகுறதுனால தான் நம்மளோட ஃபியூவல் இந்த மாதிரி வெளியே போகிறதுனால தான் நிறைய தேவைகள் உருவாகுது. இதை நம்ம வீட்டிலே இருக்கிறதன் மூலியமாக இன்னும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது தான் செகண்ட் ரெக்வெஸ்ட். மூணாவதாக சொல்லியிருக்க ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கார் பூலிங். கார் பூலிங்கிறது புது வேர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் நத்திங் பட் ஷேரிங் அ கார். ஒரே இடத்துக்கு போகிற 4-5 பேர் அந்த சிங்கிள் காரை மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பேர் தான் கார் பூலிங். மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பயன்படுத்துங்க மெட்ரோ இருக்கிற இடங்களில். அப்படி இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனான பஸ்ஸஸை பயன்படுத்துங்க. இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா, குரூப் ட்ரிப் அந்த மாதிரினா சிங்கிள் கார் எடுத்துகிட்டு போங்க. மல்டிபிள் கார்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை தவிர்த்து அப்படிங்கிறாங்க. இது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஃப்யூச்சர் சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபாரின் ட்ரிப்ஸ். அவாய்ட் அன்னெசரி ஃபாரின் ட்ராவல்ஸ். ஒரு வெக்கேஷனுக்கு போகிறோம், இல்லை ட்ராவல் நாங்கள் விளாக் பண்ண போகிறோம், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அன்னெசரியாக ஃபாரின் போகிறத தவிருங்க. இல்லை நாங்கள் வெளிநாட்டில் தான் வெட்டிங் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே தவிர்த்துக்கங்க. நம்மளோட நாடோட அந்நிய செலாவணி நம்ம பேக் டு ஃபார்ம் எடுக்கிற வரைக்கும் இதை ஏன் தவிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா, நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தடவை ஃபாரின் போகும்போதும் நம்ம இந்தியன் மணியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சாக ஃபாரின் மணியை தான் வாங்கிட்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பீஸை கொடுத்துட்டு யூரோஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இதனால் இந்தியன் ரூபாயோட மதிப்பு குறையுது. இதை ப்ரிவென்ட் பண்ணுற விதமாக நம்ம ஃபாரின் ட்ராவல்ஸை குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ஒன், அவாய்ட் நான் எசென்ஷியல் கோல்டு பர்ச்சேஸ் அண்டு சப்போர்ட் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, கோல்டே வாங்க வேணாம் அப்படிங்கிறது இது இல்லை. இதை அவங்க சொன்னோன்னா கோல்டே வாங்க வேணாம்னு மோடி சார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருந்தது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையற்ற கோல்டு பர்ச்சேஸை தவிர்த்துக்கங்க. கோல்டுமே நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். நம்ம நாட்டிலேருந்து அதை செல்ஃபாக ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து எந்த பொருளையுமே வாங்குறத குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம தமிழ்நாட்டில் அதாவது நம்ம கண்ட்ரியிலே செல்ஃப் ரிலையன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ராடக்ட்ஸுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறத தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. செல்ஃப் ரிலையன்ஸாக நம்ம இருந்தோன்னா நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் அந்த இதோட மோட்டிவ்.
எல்லாத்துக்குமே ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஈரான் இருந்துச்சு, இப்போ யூஎஸ் ஈரானாக மாறிடுச்சு. இதனால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு பேரலுக்கும். நம்ம க்ரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, எதன் மூலியமாக வாங்குகிறோம் அப்படின்னா டாலர் தான். அதாவது ஃபாரினில் போய், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா, வேறு வெளியே போய் என்னென்ன வாங்கினாலுமே அது டாலரின் அடிப்படையில் தான் வாங்கப்படுது. அப்போ டாலராக நம்ம இந்தியன் ருப்பியை கன்வெர்ட் பண்ணும்பொழுது இந்தியன் ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு டாலருக்கு இந்தியன் ருப்பீஸ் சராசரியாக 94 to 95 ருபீஸ் தான் இப்போ இருக்குது. இது இன்னும் ஏறிச்சு அப்படின்னா இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்பவே குறைஞ்சி போயிடும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம கோல்டு பர்ச்சேஸ், நம்மளோட இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆயில் கன்சப்ஷன் எல்லாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிஎம் சொல்ல வராங்க. நேஷ்னல் ரிலையன்ஸ், அதாவது கம்ஃபர்ட்டுக்கு முன்னாடி நம்மளோட டியூட்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும், காரில் தான் போகணும், டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான திங்ஸுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட டியூட்டி, நம்ம ருப்பியோட இதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வைக்க சொல்கிறாங்க. டுவர்ட்ஸ் இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, விக்ஷித் பாரத் 247 டெவலப்டு இந்தியா. 2047 நம்ம ஒரு டெவலப்டு நேஷனாக ஃபார்ம் ஆகணும். அதுக்கு நம்ம இப்போலேருந்தே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதான் இது மோட்டிவ். இது நாட் ஓன்லி டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட், நம்ம ஒரு சிட்டிசனாக நம்ம கொடுக்குற எஃபோர்ட்ஸ்லையும் தான் அந்த மாற்றம் நிகழும். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த நேரத்தில் நான் இந்த இதை விவரிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்ககிட்ட இந்த மாதிரி வீடியோஸை கொண்டு சேர்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட், நம்ம கண்ட்ரி ரிலேட்டட் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிகள்.